இந்த பகுதியில் தான் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த பகுதிக்குத்தான் இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த பின்னணியில் தான் தொழுகைக்கு இந்த முக்கியத்துவம், இந்த விளைவு இருப்பதன் காரணமாகத்தான் தொழுகையை விடுவது எவ்வளவு தூரம் பெரிய ஒரு பாவம் என்பது பற்றி, தொழுகையுடைய முக்கியத்துவம் பற்றி பல ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனை மிகவும் சுருக்கமாக நாங்கள் இங்கே பார்ப்போம். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அன்னஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு தக்கர ஸலாத்த யௌமன், ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுகையை பற்றி சொன்னார்கள். ஃபகால, அப்போது சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன் ஒ புர்ஹானன் ஒ நஜாத்தன் யௌமல் கியாமah. யார் அந்த தொழுகையை பேணுதலோடு தொடராக தொழுது வருகிறாரோ அவருக்கு அது ஒளியாகவும் ஒரு ஆதாரமாகவும் மறுமை நாளில் ஒரு ஈடேற்றமாகவும் இருக்கும். ஒமல்லம் யுஹாஃபில் அலைஹா, யார் அதனை மிகுந்த பேணுதலோடு தொழுது வரவில்லையோ அவருக்கு மறுமை நாளில் ஒளியும் இருக்காது, ஆதாரமும் இருக்காது, ஈடேற்றமும் இருக்காது. ஒகான யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவர் ஒகான யௌமல் கியாமா மா காரூன் வ ஹாமான் வ உபை இப்னு கலஃப், காரூன், ஹாமான், உபை இப்னு கலஃப் போன்றவர்களோடு இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே காரூனும் ஹாமானும் ஃபிரௌனுடைய மிக மோசமான 2 மந்திரிகள், உபை இப்னு கலஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த குறைஷி தலைவர்களில் மிகவும் முக்கியமானவர். இந்த மிகப்பெரிய காபிர்களோடு, ஆக மோசமான காபிர்களோடு மறுமை நாளிலே தொழுகையிலே கவனம் இல்லாதவன் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே உலகத்தில் தோன்றிய ஆக பெரிய காபிர்களை உதாரணமாக சொல்லி, அந்த காபிர்களோடு தான் தொழுகையிலே கவனம் இல்லாதவன், தொழுகையை விட்டவன் அல்ல, மொத்தமாக விட்டவன் அல்ல, தொழுகையிலே கவனம் இல்லாதவன் யுஹாஃபில் அலைஹா என்ற சொல். யுஹாஃபில் அலைஹாண்டா தொழுகையை தொடர்ந்து கவனமாக தொழுது வருவது. அப்படி அந்த கவனம் இல்லாதவன் கூட உலகத்திலே தோன்றிய மிகப்பெரிய காபிர்களோடு இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் என்பதனை இதன் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த ஹதீஸில் இந்த பின்னணியில் தான், இந்த ஹதீஸுடைய அதே கருத்தை தான் இன்னும் பல ஹதீஸ்கள் தொழுகையை விடுவது குஃபுர் என்று சொல்கின்றனர். அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹுமுஸ் ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கின்ற உடன்பாடு தொழுகையாகும். எனவே யார் அதனை விடுகின்றாரோ அவர் காஃபிராகிறார். ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர, யார் அதனை விடுகின்றாரோ அவர் காஃபிராகிறார். இன்னொரு ஹதீஸில் இன்னும் தெளிவாக லைஸ பைனல் அப்தி வ பைனல் குஃபுர் இல்லா தர்கு ஸலா, ஒரு அடியானுக்கும் குஃபுருக்கும் இடையே இருக்கின்ற திரை தொழுகையை விடுவதுதான், தொழுகையை விடுவதாகத்தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இந்த 2 ஹதீஸும், இதுபோல் வருகின்ற இன்னும் பல ஹதீஸ்களும் தொழுகையை விடுவது குஃபுர் என்று சொல்கின்றன. இஸ்லாமிய ஷரியத்துடைய கண்ணோட்டத்திலே செயல்கள், வெறும் செயல்களினால் குஃபுர் ஏற்படுவது மிகவும் குறை. இன்னொன்றை வணங்கினால் குஃபுராகும். அது தவிர உள்ள செயல்கள், சாதாரணமான செயல்கள் நாள் காபிராக மாறுவது மிகவும் அரிது. ஆனால் தொழுகையை விட்டால் மட்டும் அவன் காபிராக மாறுகின்றான் என்று இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கின்றன. இந்த ஹதீஸ் என்ன கருத்தை குறிக்கிறது என்பது பற்றி பல கருத்துக்கள் நிலவுகின்றன. நான் விரிவாக சொல்லவில்லை, மிக சுருக்கமாக சொல்கின்றேன். சில இமாம்களுடைய கருத்துப்படி தொழுகையை ஒரு முறை விட்டாலும் கூட அவன் காபிராக மாறுகிறான். ஒரு முறை விட்டால், அதாவது தொழுகையை விடுவதற்கு 2 நியாயமான காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று மறதி, 2வது தூங்கி விடுவது, தூக்கம் போய்விட்டது, 2வது மறதி வந்து விட்டது. இந்த 2 காரணங்களுக்காக மட்டும்தான் தொழுகையை விட முடியும். வேற எந்த நியாயமும் தொழுகையை விடுவதற்கு சொல்ல முடியாது. வேற எந்த நியாயத்துக்கு தொழுகையை விட்டாலும் அவன் பொறுப்போக்காக விட்டவன் என்ற கருத்தை தான் கொடுக்கும். எனவே அப்படி அவன் தொழுகையை விட்டால்
ஒரு முறை தொழுகையை விட்டாலும் அவன் காஃபிராக மாறுகிறான் என்பது சில இமாம்களுடைய அபிப்பிராயம். அவர்கள் இந்த ஏற்கனவே நான் வாசித்த இந்த ஹதீஸ்களை அதற்கு உதாரணமாக ஆதாரமாக சொல்வார். இது ஒரு கருத்து, இது கொஞ்சம் தீவிரமான கருத்து. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய கருத்து இதுதான். இன்னும் சிலருடைய கருத்துப்படி காஃபிராக விட்டாலும் கூட அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். அது இமாம் ஷாஃபியுடைய கருத்து. இந்த எல்லா கருத்துக்களையும் விரிவாக சொல்வதை விட சுருக்கமாக சொன்னால், இந்த எல்லா கருத்துக்களிலும் ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வந்த எல்லா ஹதீஸ்களையும் சேர்த்து பார்க்கின்ற போது இமாம் இப்னு தைமியா சொல்கின்ற இந்த கருத்து தான் மிக பொருத்தமாக அமைகிறது என்று நாங்கள் சொல்லலாம். இப்னு தைமியா சொல்கிறார்கள், இன்ன கஸீரம் மினன் நாஸ் லா யகூனூன முஹாஃபிதீன அலா ஸலவாத்தில் ஹம்ஸ். மனிதர்களில் அதிகமானவர்கள் 5 நேர தொழுகையையும் பேணுதலோடு தொழுவதில்லை. உலாகும் தாரிக்கி ஹாபில் ஜும்லா, மொத்தமாக அவர்கள் தொழுகையை விட்டுவிடுவதும் இல்லை. பல் யுசல்லூன அஹ்யான் வயத்ருக்கூன அஹ்யான், அவர்கள் சில வேலைகளில் தொழுவார்கள், வேறு சில வேலைகளில் விட்டு விடுவார்கள். அதிகமான மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார். ஃபஹாவுலா, இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் இவர்களிடத்தில் ஈமானும் இருக்கிறது, நிஃபாக்கும் இருக்கிறது. இவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்துடைய சட்டங்கள் இவர்களை பொறுத்தவரையில் நிறைவேறும் என்று சொல்ல முடியும். இமாம் இப்னு தைமியா சொல்கிறார்கள், மனிதர்கள் அதிகமானவர்கள் தொழுகையை மொத்தமாக விட்டுவிடுவதும் இல்லை, பேணுதலாக தொடராக தொழுவதும் இல்லை. தொழுவார்கள், திரும்ப விட்டு விடுவார்கள், திரும்ப தொழுவார்கள், மறுகா விட்டு விடுவார்கள். இப்படி அடிக்கடி தொழுகையை விட்டு விட்டு தொழுகின்ற போக்குதான் மனிதர்கள் அதிகமானவரிடத்திலே காணப்படுகின்றது. இவர்களை பொறுத்தவரையில் அவரிடத்திலே ஈமானும் இருக்கிறது, நயவஞ்சகம் நிஃபாக்கும் இருக்கிறது என்றுதான் கொள்ள வேண்டும் என்று இப்னு தைமியா சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஆனால் ஃபஅம்மா மன் கான முஸிர்ரன் அலா தர்கிஹா லா யுஸல்லி கத்து, ஆனால் யார் தொழுகையை விட்டு விடுவதிலேயே பிடிவாதமாக இருக்கிறார், தொழாமலே இருக்கின்றாரோ, வயமூத்து அலா ஹாதல் இஸ்ராரி வத்தர்க், தொழுகையை விட்டுவிட்ட நிலையிலேயே, பிடிவாதமாக தொழுகையை விட்டுவிட்ட நிலையிலேயே யார் இறந்து போகிறாரோ, ஃபஹாதா லா யகூனு முஸ்லிம், இவர் ஒருபோதும் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் அதிகமானவர்கள் தொழுகையை செய்கிறார்கள், தொழுகையை விட்டு விடுகிறார்கள். இப்படி தொழுகையை விட்டு விட்டு செய்பவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குட்படுபவர்களாக அவர்கள் இருக்கிறார். அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சு ஸலவாத்தின் கத்தபஹுன்னல்லாஹு அலல் இபாத் ஃபில் யௌமி வல் லைலா, அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு 5 நேர தொழுகைகளை எழுதி இருக்கிறார், கடமையாக்கி இருக்கிறார். மன் ஹாஃபல அலைஹின்ன, யார் அதனை தொடராக விட்டுவிடாமல் செய்து வருகிறாரோ, லம் யகுன் லஹு அஹதுன் இந்தல்லாஹ், யார் அந்த தொழுகையை பூர்ணமாக தொழுது வரவில்லையோ, பேணுதலாக தொழுது வரவில்லையோ, அல்லாஹ்விடத்தில் அவருக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அல்லாஹ் விரும்பினால் அவரை தண்டிக்கிறான், விரும்பினால் மன்னித்து விடுகிறான் என்ற இந்த ஹதீஸை இப்னு தைமியா அவர்கள் சொல்லி, தொழுகையை பேணுதலாக தொழாதவனை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா அவரை தண்டிக்கவும் முடியும், மன்னித்து விடவும் முடியும் என்ற இந்த ஹதீஸை ஆதாரமாக சொல்கிறார். சொல்கிறார்கள், தொழுகையை பிடிவாதமாக விட்டு விடுப்போம், என்றுமே தொழாமல் இருப்பவன் இவன் காஃபிர் என்பதில் சந்தேகம் கிடையாது. அந்த கருத்தை தான் மேலே சொன்ன தொழுகையை விட்டவன் காஃபிராக மாறுகிறான் என்று சொன்ன அந்த ஹதீஸ்கள் குறிக்கின்றன. அப்படி இல்லாமல் விட்டு விட்டு தொழுபவன் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறான். அல்லாஹ் விரும்பினால் அவனை மன்னிக்க முடியும், விரும்பினால் தண்டிக்க முடியும். எனவே தொழுகையை விடுவது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதனை இதன் ஊடாக நாங்கள் விளங்குகின்றோம். தொழாமலேயே இருப்பது அவன் ஒரு முஸ்லீம் அல்ல, அவன் ஒரு காஃபிர். அவன் அறுப்பதை சாப்பிடக்கூடாது, அவனுடைய பிள்ளைகளை திருமணம் முடிக்கக்கூடாது, அவனுடைய மனைவியை பிரித்து வைக்க வேண்டும். அதாவது நிரந்தரமாக தொழாமல் இருப்பவனை பொறுத்தவரையில் அவன் ஒரு காஃபிர் என்பதில் கருத்து வேறுபாட்டு கிடக்கு. எனவே அவன் அறுத்ததை சாப்பிடுவோ, அவனுடைய பிள்ளைகளை திருமணம் முடிக்கவோ, அவனுடைய மனைவியோடு அவனுக்கு வாழுவதுவோ கூட என்ற கருத்தை தான் நாங்கள் இதன் ஊடாக விளங்குகின்றோம். எனவே இந்த அளவு தூரத்துக்கு தொழுகை என்பது மிகவும் முக்கியத்துவமானதாக இருக்கிறது என்பதனை இதன் ஊடாக நாங்கள் விளங்குகின்றோம். அடுத்த பாதியில் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னது போன்று தொழுகையை
அல்லாஹு தாலா ஏன் கடமையாக்கினான் என்பதை நாங்கள் சொன்னோம். ரெண்டாவது சொன்னோம், அவ்வாறு கடமையாக்கிய தொழுகை என்ன விளைவுகளை கொடுக்கும், எந்த நோக்கத்துக்காக கடமையாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற போது, அதாவது